வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஓட்டு கேட்கறது தான் எண்ணம், அதன் அடிப்படையில் தான் இது போயிட்டுருக்கு. மோடி அவர்கள் இவ்வளோ நாளாக மோடி அவர்கள் அதானியினுடைய நண்பர். ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது எல்லாரும் பேசப்பட்டது ஒரு விஷயம், அதானிக்காக மோடி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காரு, அதனால தான் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு. அம்பானியோட நண்பராக இருக்கார், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டையே தனியார் மயமாக்கி விட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஆக்குனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசப்படலாச்சு. இன்றைக்கி மோடி அவர்களே ராகுலை குறிப்பிட்டு சொல்கிறாரு, ராகுல் அதானிக்கும் அம்பானிக்கும் நண்பர், அவங்க வீட்டில் இருந்து டெம்போவாக பணம் வருது அப்படின்னு ஒரு இடத்துக்கு தள்ளுறாரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, எப்பொழுது பேசியிருக்கணுமோ அப்பொழுது பேசலை. அதானி யார், அதானிக்கு எவ்வாறு இவ்வளவு வேகமாக வளர்ச்சி, எதனால் துறைமுகத்தெல்லாம் கொடுக்குறீங்க, இதனால் ஏர்போர்ட்டெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு அந்த ஏர்போர்ட் ஒரு சிலது அவர் அதானி போன்ற நிறுவனங்களுக்கு ஏன் போகுது அப்படின்றப்ப கேள்வியெல்லாம் எழுப்பினப்ப அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத பிரதமர் இப்பொழுது பேசுகிறார். அப்போ ஏன் பேசுகிறார்? அடுத்த கேள்வி அதுதான் சார். அது ஏன் பேசுகிறார்? அது நீங்கள் கேட்ட கேள்வி. ஏன் பேசுகிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லினே வரோமா, ஒரு பதட்டத்தில் இருக்கார். இந்த மோடி அம்பானியோட ஃப்ரெண்டு அப்படின்னாங்க, அப்புறம் அதானியோட ஃப்ரெண்டுன்ட்டாங்க. ஸோ அம்பானி அதானியை தான் ராகுல் காந்தி அடிக்கடி பேசுகிறாரு. அப்போ இதுலேயும் நம்ம ஒரு வார்த்தை ராகுல் காந்தியை மையப்படுத்தி நம்ம பேசி விட்டோம்னா தானிக்கு தினி சரியாக போயிடுது. அதானி காசு கொடுப்பாருன்னா ஆமாம் எனக்கு கொடுத்தாரு, அப்போ உனக்கு கொடுத்தாரு. எதில் கொடுத்தாரு? எனக்கு கொடுக்கல, ஆனால் உனக்கு டெம்போவில் கொடுத்தாரு. இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, அம்பானியும் அதானியும் டெம்போவில் போய் காசு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட அங்கே இருக்கிறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு இவர் பாருங்க எவ்வளோ இறக்கி விட்டார். டெம்போலெல்லாம் போச்சுன்னா பணம் வெளியில் தெரியாமல் இருக்குமா? சரி, டெம்போவில் உங்கள் ஆட்சியில் அவங்க கொடுப்பாங்களா? இல்லை அவர் தான் வாங்கிக்குவார் டெம்போவில் கொடுத்தா? சும்மா லிக்கர் கேஸில் ஏதோ 100 கோடி 80 கோடின்றதுக்கே கவிதாவையும் கெஜ்ரிவாலையும் பிடிச்சி விட்டுட்டு வெளியிலேயே விடாமல் அமலாக்கத்துறை அந்தளவுக்கு பெண்டு நிமித்துது. ராகுல் காந்திக்கு ஒருவேளை டெம்போவில் பணம் போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தை வச்சு 24/7 நீங்கள் லைவ் போட்டுட்டு ராகுல் காந்தி ஊட்டாண்டை திரும்ப அந்த பணத்தை விட்டுட்டு மாட்டி விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டிங்களா? அப்போ நமக்கு நம்ம பிரதமர் நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மதவாதம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் இப்போ பிரிவினைவாதம் பேசுனீங்க, கடைசியில் இப்போ என்ன பேசுகிறீங்க? ராகுல் காந்தி டெம்போவாக காசு வாங்கிட்டாருன்னு. ராகுல் காந்தி டெம்போவாக காசு வாங்கியிருந்தா நிறைய மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும். வாங்கலை, காசு கொடுக்கல, அதனால தான் அவங்க போய் உங்கள் கட்சியில் சேர்றாங்க. இப்போது இண்டோரில் ஒரு வேட்பாளர் போடுறாங்க, சூரத்தில் ஒரு வேட்பாளர் போடுறாங்க. நல்லா சிந்திக்கக்கூடியவர் தான் அந்த வேட்பாளர். கையெல்லாம் அவரே தான் கையெழுத்து போடுறாரு, நல்லா ஞாபக சக்தியோடு இருக்கார். அவர் போய் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாரு. என்ன கொள்கை வெங்காயம் அங்கே மாறிச்சு, இல்லை என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதுக்கு அந்த மனுஷன் பிஜேபியில் சேர்ந்தார்? பார்க்குறவங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியும். எதனால் விலை போனார்? கரெக்டான வார்த்தை, எதனால் விலை போனார்? மாறுறதுக்கு பேரும் விலை போகிறது தான், கொள்கையிலையோ இல்லை ஒரு கட்சியில் இருந்தோம். அப்போ என்னமோ ஒன்று நடந்துருக்குது. இப்போ இதே ராகுல் காந்தி கேட்கும், ஒருவேளை ராகுல் காந்தி இந்த மாதிரி பணம்லாம் செலவு பண்ணி எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்கே கர்நாடகத்துலேருந்து டிகே சிவகுமார் தானே இமாச்சல வரலாம் போக வேண்டியது இருக்குது. அங்கேயே பணம் இருந்ததுன்னா ராகுல் காந்தி வாங்கியிருந்த பணம் இல்லை மோடி அவர் இந்த டெம்போ காசு தான் அங்கேயே கொடுத்து அங்கேயே முடிக்கிறாங்க பஞ்சாயத்தை. எதுக்கு இங்கேருந்து போகணும்? எதுக்கு சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கோவாவுக்கு போகணும் பஞ்சாயத்துக்கு ஒரு வாட்டி? அப்போ இது அவர் ஏதோ பேசணும்னு சொல்லி பேசுகிறாரு. இன்னொன்று, அதானி அவர்கள் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறார். இன்றைக்கி சர்வதேச பணக்காரர் யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி டெம்போலெல்லாம் பணம் அனுப்புவாங்களா? கண்டெய்னர் ஒரு விமானத்தில் போச்சு, ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே கொட்டினாங்க ராகுல் காந்தி வீட்டில் சீலிங்கை ஓடிச்சுன்னா கூட ஓகே ரைட், ஏதோ கேஜிஎஃப் படம் மாதிரி நினச்சிக்கலாம். கண்டெய்னரில் போச்சு, கப்பலோடு அப்படியே போயிடுச்சு, இத்தாலிக்கு போய்க்குது கப்பல். இத்தாலியில் கோடு சொன்னால் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க, அது உள்ள கண்டெய்னர் ஏதோ ரைட்டு ஓகே, இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதோ கதை அப்படிங்கிற மாதிரி. டெம்போவில் போச்சு, குட்டியானையில் போச்சு, கட்டுக்கட்டாக போச்சு அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி வெளியில் விட்டுருக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஏதோ டீ கடையில் உட்காந்து டீ ஆத்துறவர் கிடையாது. நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர், எங்களோட பிரதமர், முக்கியமானவர், இந்த நாட்டினுடைய பொக்கிஷம், மனுஷன் நீங்கள் தான். இந்த ஊழலை ஒழிக்கிறது நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். உங்கள் நிரந்தர எதிரி அவர் இந்த மாதிரி பணம் போச்சுன்னா திருப்பி 60 வருஷ காலம் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் இந்தியாவை? கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்கா பிரதமருக்கு? என்ன பண்ணியிருக்கணும் பிரதமர்? கையங்கலமாக பிடிச்சிருக்கணும். அதை விட்டு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கமெண்ட்ரி சொல்கிற மாதிரி டெம்போவாக போச்சு. அப்போ நீங்கள் என்ன உட்காந்து டெம்போவாக எண்ணின்னு இருந்தீங்களா?
இந்த கேள்வி காங்கிரஸ் கேட்கல. ராகுல் காந்தி கேட்கிறாரு, ராகுல் காந்தி கம்மியா கேட்கிறாரு. இடி ரைடை விட்டுருக்கலாமே, இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்துதான்னு கேட்குறாரு. ராகுல் காந்தி இன்னும் பிரச்சாரம் சரியாக பண்ணணுங்க. என்ன பண்ணணும்? ஆமாம் 10 டெம்போ வந்தது, 10 டெம்போவை திருப்பி அமிச்சிட்டேன், டெம்போ நம்பர் 1 டெம்போ நம்பர் 2 டெம்போ 10 டெம்போவை நிறுத்தி காமெடி பண்ணணுங்க. திருப்பி இதுதான் அந்த டெம்போ, இதுதான் அந்த டெம்போ அப்படின்னு. காசே இல்லை, தயவு செய்து அதானிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் காசு போட்டு விட சொல்லுங்கள். தேர்தல் நிதியில் இருந்த வங்கிய கணக்கையும் முடக்கிட்டீங்க, உங்கள் பேச்சை நம்பி நான் இந்த டெம்போலாம் தந்து பார்த்தா காலி ஆகுது. அதாவது பங்கம் பண்ணி விடணும். இதெல்லாம் வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பிரதமர் பேசுறது அழகு கிடையாது. டெம்போவாக போச்சு, உங்களுக்கு என்ன போச்சு? வெள்ளக்காரன் என்ன நினைப்பான்? உண்மையிலே டெம்போவாக போகுதுன்னு நினைப்பான். ஏன்னா சொல்கிறது பிரதமர். ஐநா என்ன நினைப்பான்? நாளைக்கு மருந்து இருந்து வாங்குறதும், எப்பா அந்த ஊரில் டெம்போவாக காசு கொடுப்பாங்களாப்பா, அந்த ஊர் மருந்து வாங்கி போடலாமா, நம்ம சொல்லாமா வானாமான்வான். சர்வதேச அளவில் மதிப்பு மரியாதை கூடுற விஷயங்க இது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி 1000 இருக்கட்டும், பார்த்து பேசணும். எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், இது சொல்லக்கூடாதுன்னு கூடவா தெரியாது உங்களுக்கு? உங்களை கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி யாருக்கு மேலே வரும்? டெம்போவாக போச்சுன்னா பிரதமர் மேலே தான் வரும். எப்பா என்னம்மா பண்ணுறேன், டெம்போவாக போகிற அளவுக்குன்னு கேட்பாங்கல்ல. இல்லை நான் அப்போ சும்மா தமாஸ்க்கு சொன்னேன், நான் சொல்ல முடியும். பிரதான எதிர்கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவருங்க ராகுல் காந்தி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு டெம்போவாக போச்சு. கொடுத்தது யார்? அம்பானி, அதானி. இப்போ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து போலி கிளின்னு வந்தால் ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான்? பணத்தை வெளில எடுத்துருவான். ஷேர் மார்க்கெட்டு அதான் ஊழ்ந்துன்னு இருக்குது. யோசிக்கணும்ல, என்ன பேசணும், ஏது பேசுகிறோம். இது இந்தியாவுக்கும் ஆபத்து இல்லை. அவங்க ஷேர். ஆமாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனம் நடத்துகிறாங்கங்க. ரிலையன்ஸுன்றது ஏதோ நீங்கள் யார் வேணால் ஆண்டுக்கிட்டு போங்க. ரிலையன்ஸுன்றது இந்தியன் எக்கனாமி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. அதானி என்பது ஒரு 8 நிறுவனத்தை நடத்துது. பல்லாயிரக்கணக்கான கோடி வியாபாரம் நடக்குது. எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கங்க. என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் டெம்போவாக போகுதுன்றீங்கன்னா, டெம்போ குப்பை தான் போகும் ஒரு இடத்துலேருந்து. படம்லாம் போக முடியாது டெம்போவா. ஒரு டெம்போக்காரன் அப்படியே திருடி எதுன்னு போயிட்டா, இந்த ரூட்லேருந்து மேப் படம்லாம் பார்க்குறோம்ல, ஒருத்தர் 2 பேர் டெம்போ மாற்றி எடுத்துன்னு போனால் என்ன ஆகும்? அதனால் பேசும்போது ஐயாக்கு யாருன்னா அறிவுரை சொல்லி டெலிபாரம்டரில் போகுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி இது மாதிரி டெம்போ கதெல்லாம் சொல்லாதீங்க. சொல்கிறது திருப்பி மறுபடியும் பழையபடி பாகிஸ்தானுக்கே போயிடுங்க. பாகிஸ்தான் பிரதமரும் ராகுல் காந்தியும் டெய்லி நைட்டில் பேசுகிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு உளவுத்துறை ஒட்டு கேட்டு சொன்னாங்க. அது கூட அது ஓகே பரவாயில்ல, எடுக்கலாம். இல்லை ஜி ஜின்பிங் வந்து இத்தாலிக்கு வராரு, சோனியா காந்தி இத்தாலிக்கு போகிறாங்க, இத்தாலியில் வந்து ஒப்பந்தம் போட போகிறாங்க, அருணாச்சல் பிரதேச கைமாத்துற மாதிரி, அது மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. டெம்போவில் பணம் போகுது, கற்றுக்கத்தா போகுது அப்படின்னும் போது இங்கே வச்சு சொல்லாதீங்க. இதுவே இந்தியாவுக்கு வெளியில் நடக்குதுன்னு சொல்கிறோங்க. நம்ம ஆளுங்க பாகிஸ்தான் உடனே வந்து நம்பிடுவாங்க. அது நம்ம பாகிஸ்தான் வந்து நம்ம பிரச்சனையே பாகிஸ்தான் தான். காலைல பல்லு வளர்க்கும்போது பாகிஸ்தானு, நைட்டு தூங்கும்போது பாகிஸ்தானுக்கு வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள்? நம்ம தூங்கும்போது கூட கனவுல வந்து எழுப்போம், எப்பா இந்தியா ஏந்திரு. 18-20% வரி கட்டி மாளலை, ஜனங்க கிட்ட காசு நிற்கல, வேலை வாய்ப்பு இல்லை, 15 விகிதாச்சாரம் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை இருக்குது, மேல் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸில் இந்தியா பின்தங்கி இருக்குது, லஞ்ச லாவணியத்தில் 93வது இடத்துல இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெம்போவில் போச்சு, அதில் போச்சு, இதில் போச்சுன்றோம். அந்த டெம்போவில் போன காசை மீட்டு மாநில எல்லாம் இதில் பேர் என்னது வெள்ளத்தில் மாட்டிங்களா, காசு இல்லைன்னு கேட்டுட்டு இருக்காங்களே, எடுத்து மீட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பிரதமர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு இல்லை? லாஸ் பாருங்க, கேமராமேனும் பதறாரு. அதுதான் இயல்புங்க. எல்லாருக்குமே என்னங்க, டெம்போவில் போச்சா காசு, அது வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம்ல. 15 லட்ச ரூபா போடுறான் நாங்கள் வங்கியில் சொல்லலைன்றது பிஜேபி சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் எங்கே பாருங்கள், மோடிக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டாக டெம்போவை பிடிச்சி காசு போட்டால் பாருங்கள் வங்கியிலன்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. தமிழகத்திலே ஓட்டு போடுவாங்க. காசாக கொள்கையான வந்தால் என்ன பண்ணுவாங்க? காசு. நீங்கள் அப்படி தானே போகிறீங்க, வேலை போகிறீங்க. அப்போ மக்கள் எல்லாரும் போக மாட்டாங்க, பட் ஒரு பாதி போவோம்ல. வாக்காளர்கள் காசு கொடுக்குறதுன்றது இல்லாத கலாச்சாரமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் என் காசு தான் இது, நீ அச்சிடு, அரசாங்க காசு, என் காசு, வரி காசு கொடு அப்படின்ற மாதிரி. அதனால் யாருக்கும் எந்த ஒரு சம்பவம் நடந்துருக்குது, டெம்போவில் போய் இது போனால் பிரதமருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னும் போது அதை சரியாக அவர் யூஸ் பண்ணலை, மக்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணல. ஏன்னா மக்கள் நலனே சிந்திக்கிற ஒரு பிரதமர் மக்களுக்கு சாதகமாக சிந்திக்கல பாருங்க. இந்த இடத்துல கோட்டை விட்டார். ராகுல் காந்திக்கு போனதை அப்படியே தடுத்து நிப்பாட்டி அது மக்களுக்கு இந்த படத்துலலாம் காட்டுவாங்க. ஒரு திருடர் இருப்பார், பணக்காரங்க வீட்டில் திருடி ஏழை பாழிகளுக்குலாம் எத்தனை போய் கொடுப்பாரு. அது திருட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திருட்டு கிடையாது, இது எத்திக்ஸ். என்னோட நோக்கம் வந்து என்னன்னா ஜென்டில்மேன் படம் அதுதானே பண்ணியிருக்கணும். எங்கள் ஐயா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி இவர் என்ன பண்ணிடணும், கேடி குஞ்சுமோன் டைரக்ஷனில்
ராகுல் காந்திக்கு டெம்போவாக போச்சு பணம் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு பழனியில் அந்த அதிகாரி கோட்டை விட்டு அதிகாரி மொட்டை அடிக்கிற மாதிரி இவர் காட்டிடணும். அதெல்லாம் பண்ணிடலாம். படம் பார்த்து கதை சொல்லணும். அதை பண்ணலைங்க. எனக்கு அதுதான் ஐயா மேலே ஒரு வருத்தம். வழக்கமாக வந்து நம்ம தரவுகள் பேசுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 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 சூழ்நிலை இது மாதிரி ஆயிருக்குது. அதை விமர்சனம் பண்ணுறாங்க. உங்களையும் இப்படி ஆக்கிட்டாங்களா சார்? என்ன பண்ணுறது? நான் வந்து 3 லட்சம் கோடிக்கு மக்களோட சேவிங்ஸ் வந்து இருக்குது, 9 லட்சம் கோடி போயிடுச்சு, அந்த தரவுகள் பேசுகிறான்னு பார்த்தா டெம்போவில் பணம் போய்க்குதுன்றாங்க. மக்கள்கிட்ட இருந்த டபால் அந்த பணம் காணும். அங்கே பார்த்தா ராகுல் காந்திக்கு டெம்போவில் பணம் போகுது. என்னங்க இது நாடு? சரி சார், இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் இந்த தேர்தல் என்பது ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போதான் சரியான இடத்துக்கு பாஜக வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து அவரை வெறும் பப்பு அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, அவர் ஒரு எதிராளியாகவே கருதாமல் இருந்தவங்க, அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளினாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியை மோடி அவர்களுடைய எதிராளியாக பார்க்குற இடத்துக்கு பாஜக வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியா, பாஜகவினுடைய வீழ்ச்சியாக பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பிரியங்கா காந்தி வண்டி மனசார கஷ்டப்பட்டு போராடுறாங்க, வலு சேர்க்குறாங்க, ஒரு பயத்தை காட்டியிருக்காங்க. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா போனப்போ அவருக்கு ஒரு வசீகரத்தினால ஒரு இது ஆச்சு. இதை வைத்து அவங்க ராகுல் காந்தியை மோடி அவர்களை பிச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்திய கூட்டணி தலைவர்கள் வேறு யாருன்னா நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க இதை விட பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, இன்னும் மோசமாக பண்ணுவாங்க. அதனால் ராகுல் காந்தி வந்து இவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ராகுல் காந்தி வீக்கான ஒரு பிரதமர், ராகுல் காந்தி ஒரு வீக்கான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த கட்டமைப்பு மீது அறுவடை செய்வதற்காக அவங்க திருப்பி வந்து வர்றாங்க. மோடி வர்சஸ் மம்தா பானர்ஜினா எங்கே வா அப்படின்னு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஜெய்ராம் சொல்லும்போது ஜெய் பங்களா, ஜெய் காலின், டமால் டிமில் 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 வரும். சிவசேனா கிட்ட போய் பேச முடியாது. மாற்றுறதுக்கு தான் இப்போ இவங்க இந்த ஸ்டாண்ட் யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டைமென்ஷன்லேயே போவோம். நீங்கள் பேசும்போது பிரியங்கா காந்தி கூட ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க. பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் வடக்கில் ரொம்ப அதிகமாக வீரியமாக இருக்குது அப்படின்லாம் தரவுகள் நிறைய வருது. குறிப்பாக தேர்தல் நடந்த உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது தென் மாநிலங்களில் இருக்கிற தெலுங்கானா இது போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிரியங்கா காந்தியை பற்றி இந்த மாதிரி யாரும் பேசலை. ஒரு விமர்சனமோ கருத்தோ எதுவுமே சொல்லலை. இப்போது இந்த பிரச்சாரம் என்பது பார்த்திங்கன்னா இந்த 1 மாதத்தில் பிரியங்கா காந்தியோட அந்த அணுகுமுறை பிரச்சாரம் என்பது ராகுல் காந்தியை கேட்குற கேள்விக்கு பிரியங்கா காந்தி கவுண்டர் கொடுத்து முடிச்சு விட்டு போனாங்க. இந்துக்களோட தாலிகளை எல்லாம் எடுத்து வந்து சிறுபான்மையினருக்கு கொடுத்துருவீங்க, அவங்க தாலியில் இருக்கிற தங்கத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னப்போ, எப்பா மங்களசூத்திரானா உனக்கு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தாலின்றது என்னன்னு தெரியுமா? என் குடும்பத்தில் தாலியை வந்து எங்கள் ஆயா கொடுத்தாங்க போருக்கு, எங்கள் அம்மா தாலியை இழந்தாங்க, அதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்க. அந்த பிரச்சாரத்தை பேச விடாத அளவுக்கு நிறுத்தினாங்க. ராகுல் காந்தி போய் வயநாட்டிலேருந்து வாரணாசியில் இதில் வந்து நிற்கிறாரு, ராபேரிலி தொகுதியில். அமைதியிலேருந்து ஓடிட்டார், அமைதியிலேருந்து பயந்துட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வச்சாங்க. ஸ்மிருதி இரானியை கண்டு ஒரு நாள் பேசப்பட்டது. இப்போ பேசுகிறாங்களா? பேசு பொருள் கம்மியாயிருக்கு, அந்த பேச்சு வரதில்லை. ஏன்னா பதில் பிரியங்கா கிட்டேருந்து வருது. ஏன் குஜராத்தில் நிற்க வேண்டியதானே? நீங்கள் எதுக்கு வாரணாசியில் வந்து நின்னீங்க? உங்கள் சொந்த ஊர் குஜராத் தானே, உங்களுக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா? இதே கேள்வியை அம்மையார் மம்தா பானர்ஜியும் கேள்வி கேட்டு ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாங்க. நீங்கள் 2 தொகுதியில் நிற்கலையா பிரைம் மினிஸ்டர்? நீங்கள் எதுக்கு பிரைம் மினிஸ்டர் 2 தொகுதியில் நின்னீங்க? பிரைம் மினிஸ்டராக ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை தொகுதியில் வேணால் நிற்பாங்கன்றதான் அதற்கு பொருள். அந்த மாதிரி இந்த 2 தலைவர்கள் சொன்ன பதிலே வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் பற்றி சொல்லணுன்னா, ஒரு இடம் போகிறாங்க, கரண்ட்டு கட் ஆகுதுன்னா வண்டி மேலே ஏறி நின்று செல்ஃபோன் எல்லாம் டார்ச் கத்தி பேசுது. அந்த எக்ஸ்டம்போர் போய் பேசுது. 50 பேர் இருந்தாலும் உணர்வுபூர்வமாக பேசுது, 5 லட்சம் பேர் இருந்தாலும் அதே உணர்வுபூர்வமாக பேசுது. ஒரு காங்கிரஸ் தொண்டருக்கு ஒரு எழுச்சி, வரலாறு காணாத எழுச்சி வந்து இன்றைக்கி ஃபத்தேபூர் சிக்ரிலையும், அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு தொகுதி கனோஜ்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஹோல்டு. அதேமாதிரி மெயின் எந்தெந்த இடம்லாம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் யூபியில் போதோ நல்ல கூட்டம் சேரும். ஆனால் அதை காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களோ அது செய்தித்தாள போடுறதே இல்லை. நிறைய காங்கிரஸ்காரர்கள் இமோஷனல் ஆகி இந்திரா காந்தியை பார்த்தா மாதிரி இருக்குன்றாங்க. வயசானவங்க, வயசு கம்மியாக இருக்கிறவங்க இந்திரா காந்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இந்திரா காந்தியை திருப்பி வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு தோரணையாக நிற்கிது. இன்றைக்கி காலையில் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. பதவி பற்றிலாம் பேசலை, யார் பிரதமர்லாம் பேசலை, எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் செத்தாங்க, ஆனால் அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, உயிர் தியாகம் செய்யறதுக்கும் தயங்காத குடும்பம் என் குடும்பம்னு. இதெல்லாம் வந்து உச்சகட்டமான வார்த்தை. அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன்,
ஏன் வந்து சோனியா காந்தி பயப்படுறாங்க, காங்கிரஸ் வந்து பயப்படுகிறது, அமேதியில் ராகுல் காந்தி நின்று இருக்கணும். நானே பேசியிருக்கேன், நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன், இப்போ விமர்சனம் பண்ணுவேன். ராகுல் காந்தி நிற்காதது அமேதியில் என்னை பொறுத்தவரை தப்பு தான். அங்கேயே திருப்பி நின்றுந்தா அமேதியில் அவர் ஜெயிச்சிருப்பார். அந்த அளவுக்கு இப்போ ஒரு களம் வந்து அங்கே மாறுது. ஆனால் நிற்கல, ஒரு பயம் காங்கிரஸ் கட்சி. இதை நீங்கள் இப்படியே யோசிக்கலாம். சோனியா காந்திக்கு என்ன இருக்கும், ஆல்ரெடி கணவர் இறந்தார், கணவருக்கு முன்னாடி அவரோட அண்ணன் இறந்தார், அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அவங்க பாட்டி இறந்துருக்காங்க. இந்த அவங்க வீட்டிலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு சாதாரணமான சாவு கிடையாது. குண்டு வெடிப்பு, துப்பாக்கி குண்டு எடுத்து சுட்டு செத்தது, விமானத்தில் கிராஷ் ஆகி இறந்தது, இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஆளையும் வந்து பிரட்டி போட்டுரும். அப்போது புருஷன் இல்லை, இன்றைக்கி வயசாகிடுச்சு, 2 பசங்க. அது ராகுல் காந்தி கல்யாணம் ஆகலை, குழந்தை கிடையாது. பிரியங்கா காந்திக்கு ஒண்டி தான் குழந்தைங்க இருக்காங்க, வாரிசு. அப்போது ஒரு கட்சி தலைவராகவோ இதுவோ இருக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்கும், இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும், கட்சி இருக்கட்டும், இந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு தான் அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரியங்கா காந்திக்கு அந்த பயம் கிடையாது. அது மீண்டும் இந்திரா காந்தியிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. சோல்ஜரோட பிரெயின் செட்டு. ஆல்ஃபா அடி வாங்கிச்சுன்னா அடுத்து பீட்டா, பீட்டா அடி வாங்கிச்சுன்னா அடுத்து காமா, காமா அடி வாங்கிச்சுன்னா அப்புறம் நானே வருவேன்றது தான் அதுக்கு பொருள். அந்த மாதிரியோட பேச்சு பாருங்கள், அந்த ஒரு வீரியம், அந்த தைரியம் வந்து எடுபட ஆரம்பிச்சிருக்கு. என் குடும்பத்தில் செத்து இருக்கிறோம், உங்கள் குடும்பத்துலலாம் எத்தனை பேர் செத்தாங்க சொல்லு அப்படின்னு கேட்டால் பதில் இருக்கா? அது சுதந்திர போராட்டம், சூழ்ச்சியில் செத்தாங்களோ குண்டு வெடிச்சு செத்தாங்களோ, அது நியாயமோ தப்போ, ஈழத்துக்கு இவர் படை அனுப்புனது கரெக்டா தப்பா அப்படின்னு இங்கேருந்து கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை அவர் அனுப்பிச்சிருக்க கூடாது. ஆனால் அம்மையார் சோனியா காந்தி பார்வையிலையோ இல்லை பிரியங்கா காந்தியில் பார்க்கும்போது குடும்ப தலைவர் இல்லை, அப்பா இல்லை, அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அப்பா இல்லை, பீஸாக எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்படி இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி சொல்லுது, சாக்ரிஃபைஸை பற்றியோ தியாகத்தை பற்றி நீங்கள்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு தெரியும் அது என்னான்னு, தேவைப்பட்டால் அதுக்கும் தயார், அதுக்கும் துணிஞ்ச குடும்பம் தான் எங்கள் குடும்பம்னு. குடும்ப அரசியல் பேசுகிறீங்களா, அந்த குடும்ப அரசியலுக்கு பதில் இதான். இதுதான் சொல்கிறோம். அது அந்த வார்த்தைகள், அதே மாதிரி அந்த சாமானிய மக்கள்கிட்ட பேசுறது, கிட்ட போய் டாட்டா காட்டுறது, பசங்களை பிடிச்சிக்கிறது. பிரியங்கா ஹாஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர், வெரி வெரி குட் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ பிரியங்கா ஒரு டிசைடிங் இடத்துல வந்துட்டாரா, ஒரு காங்கிரஸோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படி? அதாவதுங்க வியூகத்தின் அடிப்படையில் தான். பிரியங்கா காந்தி ஏன் இந்த தேர்தலில் நிற்கலைன்னா அதே பயம், பிரியங்கா காந்திக்கே பயம். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரே குடும்பத்தில் 3 பேர் நின்னா பிரச்சனை வரும், நீயும் பாராளுமன்ற உறுப்பினர், அஃப்கோர்ஸ் அது ராஜ்யசபா, அண்ணனும் நிற்கிறாப்புல, நானும் நிற்கிறேன்னா பேசுகிறவங்க தப்பாக பேசுவாங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு தேர்தலில் நின்று நான் தோத்துட்டேன் அப்படின்னா அது சக்கல். அதனால் அதற்கு வந்து பயந்து இது பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் எடுக்கல. ஆனால் அவங்க எடுத்துருக்கிற பொசிஷன் என்ன, உத்தரப்பிரதேச அதிக இடத்துல ஜெயிச்சு காட்டுவேன். அதில் தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் ஒரே ஒரு இடம் தான் ஜெயித்தாங்க அவங்க, அப்புறம் இன்னும் ஒரு இடம் ஏதோ ஒன்று. அப்புறம் சமாஜ்வாடி கட்சி பார்த்திங்கன்னா அவங்களும் கனோஜ், அப்புறம் அவங்க டிம்பிள் யாதவ் மெயின்பூரியில் நின்னாங்க, அவங்களுக்கும் 5 அந்த 10க்குள்ளே தான் மொத்தமாக. அப்போ அவங்க ஒரு 20 சீட்டு 25 சீட்டு வந்தால் கூட அது வந்து பிரியங்கா காந்திக்கு வெற்றி. ஒருவேளை இப்படி எடுத்துக்கோங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பாதி இடத்துக்கு மேலே கையகப்படுத்திட்டாங்கன்னா அந்த வெற்றி யாருக்கு போகும்? பாதி வெற்றி அகிலேஷ் யாதவுக்கும், பாதி வெற்றி பிரியங்கா காந்திக்கும். அப்போது உத்தரப்பிரதேசு பிராண பிரதிஷ்டை பண்ணோம், ராமர் கோயில் கட்டணும், ஐயா யோகி இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, வாரணாசின்னு சொன்ன இடத்துல உள்ளே பூந்து அம்பை விட்டு அங்கே காலி பண்ண பிரியங்கா காந்தியோட கிராஃப் மேலே போகுது. அதாவது ஒரு சைடு அண்ணனையும் காப்பாற்றுறேன், ஒரு சைடு பிரச்சாரமும் பண்ணுறேன், ஒரு சைடு வந்து கூட்டணியும் வலு சேர்க்குறேன், காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் இணைக்கிறேன். அப்படின்னா இது என்ன தலைமை பண்பு இது காட்டுது இல்லை? அதுதான். இன்னொன்று, ராபர்ட் வத்ராக்கு சீட்டுன்னாங்க. என்றைக்குன்னா பிரியங்கா காந்தி வாயில் ராபர்ட் வத்ரா பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? ஆனகடா அந்த நாமினேஷன் அன்றைக்கி அவரை கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது, அவரெல்லாம் காரில் உட்கார வச்சிருக்கு. அங்கே ரேவந்த் ரெட்டி இருக்கணும் கூட, அங்கே டிகே சிவகுமார் இருக்கணும், இல்லை அங்கே வந்து ஒரு தமிழக காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடிய தலைவர் யாருன்னா போயிருக்கணும். கட்சி வந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அந்த ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் அவங்க இன்னும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். நன்றி.